வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 300 கிராம்ஸ் அளவுள்ள கேரட்டை பால் ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மூடி துருவன தேங்காவை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க இந்த கேரட்டையும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கேரட் பேஸ்ட்டை பேனில் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு கேரட் அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ திறந்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் நெய்யில் நம்ம கேஷ்யூ நட்டை ஃப்ரை பண்ணி அல்வாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அல்வா பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி பேன்லேருந்து சுருண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கேரட் அல்வா எப்படி கண்டென்ஸ்டு மில்க், கோவா அதெல்லாம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் தேங்காய் வச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.